மச்சான் மார்வல் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது கூடவே வரப்போகிற டூம்ஸ்டே படத்துக்கான ஹைப்பு ஆடியன்ஸ் மனசில் ஏற்கனவே இருக்குது. அண்ட் அந்த படத்தோடைய பட்ஜெட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றத இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூம்ஸ்டே படத்தை பற்றி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? மச்சான், நம்ம டூம்ஸ்டே படத்துக்கான ஹைப் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல அந்த படத்தோட ஏகப்பட்ட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அண்ட் எல்லா ஃபேன்ஸுமே அவங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் தியரிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மார்வல் கூட நடக்கிறது இன்னைக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவங்க பல வருஷமாவே இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்ஃபினிட்டி வார் படம் வரும்போது அந்த படத்தோடைய ஒரு பிளரி ட்ரெய்லர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துருந்துச்சு. அந்த ட்ரெய்லரை லீக் பண்ண மேலே எந்த ஒரு வகையான ஆக்ஷனும் நம்ம மார்வல் ஸ்டுடியோ எடுக்கல. ஏன்னா அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பெறவறதுனால மக்கள் எல்லாருமே அது மேலே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த படத்துக்கான ஹைப்பு அதிகமாகிடும். இதுதான் அவங்க வந்து காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் அவங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் அவங்க யூஸ் பண்ண இதே ஸ்ட்ராட்டஜி. அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோடைய ஒரு பிஹைண்ட் த செட் ஃபோட்டோஸ் வந்து 4Kல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்த ஃபோட்டோ கிடையாது. அதுவும் எவனோ ஒருத்த வந்து எடுத்து போட்ட ஒரு லீக் ஃபோட்டோ தான். அண்ட் அந்த ஃபோட்டோவை கூட சோஷியல் மீடியாவில் நவுத்த சொல்லி யாருமே சொல்லல. அண்ட் நோ வே ஹோம் படத்தோடைய மெயின் ஹைலைட்டே அதுதான். நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டாம் ஹோலண்ட் அண்ட் டோபி மெக்வயர் இந்த படத்தில் இந்த 3 ஸ்பைடர்மேனையும் முன்னா பார்க்க கிடைக்கும்ன்றது தான் மக்கள் மனசில் ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. அண்ட் அதுதான் அவங்க மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த செட் ஃபோட்டோ வெளியே வந்ததுமே அவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, நம்மளுக்கு வந்து இந்த 3 ஸ்பைடர்மேனுமே அந்த படத்தில் பார்க்கறதுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டிசியும் ஃபாலோ பண்ணுறான். அண்ட் அவனும் வந்து சூப்பர்மேன் vs பேட்மேன் ஜஸ்டிஸ் லீக் படம் வந்துச்சுல்ல, அந்த படத்துக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணான். அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஜாக் ஸ்னைடருடைய ஸ்னைடர் கட் படத்துலையும் அவன் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணான், அந்த படத்தோடைய ஹைப்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுறதுக்காக. அண்ட் டிசியுடைய அந்த படங்களுமே ஆல்ரெடி மக்கள் மனசில் ஹைப் கிரியேட் பண்ணி தான் இருந்துச்சு. ஏன்னா ஜாக் ஸ்னைடருடைய டைரக்ஷன் வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்காக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. அண்ட் இப்போ டூம்ஸ்டேவை பற்றி அவங்க கிளப்பிட்டு இருக்கிற ரூமர்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மெக்வயர் மறுபடியும் டூம்ஸ்டேல வருவாங்க. நம்மளுடைய ஐரன் மேனோடைய மல்டிபிள் வேரியன்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே பார்க்க கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய வுல்வரின், அதாவது ஹியூ ஜாக்மேன் இந்த படத்தில் மறுபடியும் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். இப்படின்ற எல்லா ரூமர்ஸையும் தான் அவங்க பரப்பிட்டுருக்காங்க இந்த படத்துடைய ஹைப்பை ஏற்றுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் லீக் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே அதிகமாக அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணுவாங்க. 100% படத்துலேருந்து ஒரு 10% லீக் ஆனால் கூட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. அண்ட் அந்த ஒரு 10% வச்ச உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒரு தியரியை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய தியரிஸை கிரியேட் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லார் மனசுலையும் அந்த படத்துக்கான ஹைப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் அவங்க எல்லாருமே தியேட்டரில் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இதுதான் அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த லீக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. வெறும் ஒரு அன்னோன் பர்சனுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அந்த ஃபோட்டோ அண்ட் அந்த வீடியோ போட்டாங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் இன்டர்நெட்டில் கவர் ஆகிடும். அதை எல்லாருமே பார்த்துருவாங்க. அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற தகவல் வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் அது ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கான ஹைப்பு அதிகமாகிடும். ஸோ இதே மாதிரி தான் அவங்க டெட்பூல் அண்ட் வுல்வரினுடைய ஒரு செட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபேக்கா இல்லை ரியலான்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த வீடியோ வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ண ஆடியன்ஸ்க்கு ஒரு செமையான ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். பட் இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வாரோடைய படத்துக்கான ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து செட் ஆஃப் ஏஐ இமேஜஸ் அண்ட் ஏஐ வீடியோஸை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் நாளைக்கு மீதி நம்ம டூம்ஸ்டேவுடைய செட்லேருந்து இந்த ஒரு வீடியோ லீக் ஆச்சுன்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட் வீடியோன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து ரியலாக இல்லை ஃபேக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே இந்த வீடியோ வந்து அதுக்கான வேலையை பார்த்துருச்சு. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் அவேர்னஸை கிரியேட் பண்ணிடுச்சு. எல்லாருமே ஹைப் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த படத்தை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் அண்ட் டூம்ஸ்டே 2 பேரையும் ஒன்றா பார்க்க கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 பேருமே ஒன்றா பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்
அப்படின்றத எல்லாமே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கற்பனை தான் மார்வலுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம டூம்ஸ்டே படத்துடைய பட்ஜெட் என்னன்னு. படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் ஆகும் இந்த ஃபுல் படத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த படம் வந்து அடுத்த வருஷம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகும். ஸோ இப்போ அடுத்த வருஷமே இந்த படத்தோடைய ரிலீஸ் இருக்குன்னா அதுக்குள்ளவே நம்ம ஷூட்டிங், விஎஃப்எக்ஸ், ப்ரொடக்ஷன் வேலை இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய டைமும் எடுக்கும் அண்ட் நிறைய பணமும் செலவாகும். இது எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 1 பில்லியனுக்கு மேலே செலவாகும். இந்த டூம்ஸ்டே படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த டூம்ஸ்டே படம் தான் சீக்ரெட் வாரையும் செட்டப் பண்ணும். அண்ட் இந்த படத்தில் நம்ம எல்லாருமே அதிகமாக ஹைப்பாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நம்ம ஆர்டிஜே ஆஸ் எ டாக்டர் டூமா இந்த படத்தில் வர்றது தான். ஸோ இந்த டூம்ஸ்டே படத்துக்காக மட்டுமே நம்மளுடைய ஆர்டிஜே வந்து 100 மில்லியன் வாங்கியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டுமே 600 மில்லியன் கிட்ட அவங்களுடைய சம்பளமே போயிடுது. ஸோ இப்போ மீதி இருக்கிற 400 மில்லியனை வச்சு தான் இந்த ஃபுல் படத்துடைய ஷூட்டிங் அண்ட் இதோடைய ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணி ஆகும். ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் அண்ட் மேக்கிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்கர்ஸ் கிட்ட அதிகம் டைம் இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இதோடைய ஷூட்டிங், ஃபில்மிங், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் ஒர்க் இது எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்வலுக்கு இந்த டூம்ஸ்டே படம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 1 பில்லியன் பட்ஜெட்டோடைய படத்தை பிரேக் ஈவன் பண்ணணும்னா அவங்க வந்து டோட்டலாக 2 பில்லியனுக்கு மேலே அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி ஆகும். ஸோ இப்போ இந்த படம் 2 பில்லியனுக்கு மேலே சம்பாதிக்கணும்னா இந்த படத்தோடைய கண்டென்ட் அண்ட் அது கூடவே இதோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த படம் 2 பில்லியனுக்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஸோ மச்சான், நீங்கள் இந்த டூம்ஸ்டே படத்துக்காக எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான்